ஹலோ நண்பா, ரயில்வேலேருந்து டெக்னீஷியன் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி நேத்தி டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதில் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா 610 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கிரேடு 1 சிக்னலில் 19 வேக்கன்சியும், கிரேடு 3ல் 591 வேக்கன்சியும் இருக்குது. மித்தபடி கல்வி தகுதி, வயது வரம்பு அதிலலாம் எந்த மாற்றமும் இல்லை. நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டு வீடியோ லிங்க் தரேன். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இந்த ரயில்வே டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுறதற்கான அஃபிஷியல் வெப்சைட் rrbapply.gov.in. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்க்ரோல் பண்ணி உள்ளே வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். இதில் கிரேட் 1 கிரேட் 3 அப்படின்னு 2 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் வந்து இருந்துச்சா, அதை தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. கிரேடு 1 நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கோங்க, கிரேடு 3 நீங்கள் தனியாக. ஓகே, நான் இதில் இந்த கிரேடு 3க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். அதற்கு நேராக இருக்கக்கூடிய அப்ளையை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரயில்வே போர்ட்டலில் உங்களுக்குன்னு ஒரு டேஷ்போர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஆல்ரெடி இதற்கு முன்னாடி போன வருடங்களில் ஏதோ ஒரு ரயில்வே வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. உதாரணத்துக்கு போன வருஷம் கூட ஏஎல்பி, குரூப் டி, அது மாதிரி நிறைய பதவிகள் வந்திருந்தது. அதில் ஏதோ ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. நீங்கள் லாகின் கொடுத்து தான் உங்களால் போக முடியும். ஓகே, இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து ரயில்வேல அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துல க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதான் நான் சொன்னதான் சொல்கிறாங்க. 2024, 25, 26 இந்த வருடங்களில் ரயில்வேலேருந்து வந்த ஏதோ ஒரு வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உள்ளே வர முடியும். புதுசாக உங்களால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு ப்ரோ எனக்கு அது மறந்துடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இமெயிலை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களோட க்ரெடென்ஷியலை எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் புதுசாக அப்ளை பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டி என்ன, ஆப்வியஸாக இந்தியன். ஸோ இந்தியா கொடுத்துடலாம். அடுத்து உங்களோட பெயர், 10th கிளாஸ் சர்டிஃபிகேட், அதாவது 10ஆம் வகுப்பு மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே டிட்டோ கொடுங்க. ஓகே, அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி இனிஷியல் பின்னாடி இருந்தால் பின்னாடி, முன்னாடி இருந்தால் முன்னாடி, பேர்களுக்கு நடுவில் கேப் இருந்தால் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த இடத்துல கொடுங்க. ஒரு ஆப்ஷனையும் 2 தடவை கொடுக்கணும். ஸோ நேம் இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க, இன்னொரு தடவை ரீடைப்பும் பண்ணிடுங்க. அடுத்து உங்களோட பெயரை மாற்றம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் உங்களோட பெயர் எதுவும் மாற்றம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பெயர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க அது வந்து அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, அடுத்து டேட் ஆஃப் பர்த், உங்களோட 10வது மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியான உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க. அடுத்து ஆனா பெண்ணா ஜெண்டர் கொடுத்துருங்க. அடுத்து அப்பா பெயர் கொடுத்துருங்க. அவங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க நான் எங்கள் அப்பா 10thலாம் படிக்கல ப்ரோ அப்படின்னா உங்களோட ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏதோ ஒரு ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி காமனாக உங்கள் அப்பா பேரை 2 டைம் கொடுத்துருங்க. அடுத்து அம்மா பேரையுமே நீங்கள் வந்து கரெக்டாக அவங்களோட ப்ரூஃபில் இருக்கிற மாதிரி கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். அதாவது உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து, ஓடிபி வரும் வெரிஃபை பண்ணிடுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி வரும், ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. ஃபர்தராக உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஃபோன் நம்பருக்கும் தான் அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப அட்டன்டிவாக உங்கள்கிட்ட இருக்கிற கரெக்டான டீட்டெயில்ஸாக வந்து கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து உங்களோட ஆதார் கார்டை வந்து நீங்கள் ஆதார் கார்டை வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஆதார் கார்டு நம்பர் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஃபைனலாக உங்களுக்கு நீங்களே ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அந்த பாஸ்வேர்டில் கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கிற மாதிரி. கேபிட்டல் லெட்டர்னால் இந்த மாதிரி பெரிய ABCD இந்த மாதிரி பெரிய லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்னால் இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகேவா, அடுத்து ஸ்பெஷல் கேரக்டர்னால் இந்த ஆஷு, அப்புறம் வந்து அட்டு, அப்புறம் டாலரு, பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 இது மாதிரி எல்லாம் கம்பைன்ட் ஆகிற மாதிரி நீங்களே உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிடுங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ப்ரிவ்யூ அண்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரோ என்கிட்ட வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன். பட் எனக்கு லாகின் டீட்டெயில்ஸ்லாம் தெரியல அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் லாகின் வித் ஆதார் இருக்குது. உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டோட எந்த ஃபோன் நம்பர் லிங்காக இருந்துச்சோ அந்த ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை நீங்கள் இந்த இடத்துல உள்ளே கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை ப்ரோ எனக்கு வந்து லாகின் டீட்டெயில்ஸே தெரியும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு கீழே வந்து லாகின் வித் RRB அக்கௌண்ட் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்குது, அதை கொடுத்து லாகின் பண்ணிடுங்க.
உங்களுக்கான டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் இதற்கு முன்னாடி போட்டிருக்கீங்க, அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல வந்து பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருங்க. இப்போ தற்போது ரயில்வேல என்னென்ன வேலைவாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. ஆப்வியஸாக நமக்கு இந்த டெக்னீஷியன் கிரேடு 1 அந்த இது இருக்குது. அப்புறம் வந்துட்டு கிரேடு 3 இருக்குது. இது ரெண்டுத்தில் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கிரேடு 3 அதாவது நிறைய போஸ்டிங் இருக்கிறத இதை எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஆர்ஆர்பிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னைன்னு கொடுக்கணும். ஸோ இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அதாவது எந்த ஜோன் அப்படின்னு அப்ளை பண்ணுறத. ஓகே, வர ஜூலை 29க்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் லாஸ்ட் டேட். கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். ஸோ நான் இதற்கு முன்னாடி அப்ளை பண்ண என்னோடய டீட்டெயில்ஸை வந்து இவங்க ஃபெச் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. உங்களோட ஆதார் கார்டை நிச்சயமாக நீங்கள் வெரிஃபை பண்ணிடுங்க. அவங்க ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிடுங்க. அது மேண்டிட்ரி. ஓகே, இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இல்லையோ அதெல்லாம் தான் நம்ம கொடுக்க போகிறோம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா, அடுத்து ரிலீஜியன் என்ன, ஆப்வியஸாக அதை நீங்கள் கொடுத்துருங்க. மதர் டங் என்ன அப்படிங்கிறதே கொடுத்துருங்க. தாய்மொழி என்ன அப்படிங்கிறது நான் வந்து தமிழ் கொடுக்குறேன். சாய்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டால் தமிழில் கூட இந்த தேர்வு எழுதலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இல்லைனா நீங்கள் இங்கிலீஷ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அடுத்து பர்மனண்ட் விசிபிள் மார்க் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் 1. அதாவது உங்கள் உடம்புல தெரியக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மச்சமோ தழும்போ இருந்தால் அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். மச்சம் அப்படின்னா மோல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். தழும்பு அப்படின்னா ஸ்கேர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது என்னோடய லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு மோல் இருக்குது அப்படின்னா, ஒரு மச்சம் இருக்குது அப்படின்னா, மோல் இன் மை லெஃப்ட் ஹேண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, அதாவது நான் கொடுக்குறத கொடுக்கக்கூடாது. உங்களுக்கு அந்த மாதிரி அடையாளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து கொடுங்க. ஓகே, ஸோ இது வந்து கட்டாயம். அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி. இது ரொம்ப முக்கியமானது. இந்த இடத்துல பொது பிரிவினர்னா யூஆர் கொடுங்க. எஸ்சி இருக்குது, எஸ்டி இருக்குது. பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம்னா நீங்கள் வந்து ஓபிசி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இடபிள்யூஎஸ் இருக்குது, இடபிள்யூஎஸ்னால் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் டேட் முடிகிற டைமில் பார்க்குறீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் நீங்கள் ஓபிசி கொடுத்து அப்ளை பண்ணால் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. லாஸ்ட் டைமில் இன்னும் 4 நாள் தான் இருக்குது, இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, என்னால் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் யூஆர்னு போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இன்னும் உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்க போதுமான டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஓபிசி அப்படிங்கிறத கொடுத்துடலாம். ஓபிசின்னு கொடுத்தீங்கன்னா க்ரீமியா நான் க்ரீமியான்னு கேட்பாங்க. அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நான் க்ரீமி அப்படிங்கிறத தான் கொடுக்கணும். ஓகே, நான் க்ரீமியில் வரவங்களுக்கு தான் இந்த ஓபிசி பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. அதில் நீங்கள் என்ன கேஸ்டில் வரீங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, ஓபிசி சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அதை யார் வழங்கினா, அதில் என்ன இஷ்யூ டேட் இருக்குது, அது எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, இப்போ புரியுதா? ஓபிசியில் நீங்கள் வேணும் அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது மேண்டிட்ரி. அதே இது யூஆர்னு கொடுத்து பாருங்களேன், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு யூஆர்னு கொடுத்தா அந்த யூஆர் மட்டும்தான். ஓகே, அதனால தான் சொன்னேன். ஆனால் ஓபிசி சர்டிஃபிகேட்டை எடுக்க அலுப்புப்பட்டுக்கிட்டு யூஆர்னு கொடுத்துடாதீங்க. இன்னும் உங்களுக்கு 1 மாதம் டைம் இருக்குது, அப்படி இல்லை அட்லீஸ்ட் ஒரு 20 நாள் தான் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறத விசாரிச்சுட்டு அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஓபிசின்னு போட்டு அப்ளை பண்ணால் தான் அந்த ஓபிசிக்கான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நான் சொல்கிறேன். இல்லை ப்ரோ, எனக்கு நான் இப்போ இன்னும் ஒரு 1-2 நாளில் அப்ளிகேஷனே முடிய போகுது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் முடியாத பட்சத்துக்கு நீங்கள் யூஆர்னு போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்பாங்க, எஸ்ஆர் நோ கொடுத்துங்க. மாற்றுத்திறனாளி நண்பர்களான்னு கேட்பாங்க, எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இன்கேஸ் ஆஃப் சம் டைப் ஆஃப் டிசபிலிட்டி பர்சன்ஸ்க்கு வந்து எழுதுறதுக்கு ஸ்க்ரைப் தேவைப்படும். அதாவது அவங்களால எழுதவே முடியாத சில டைப் ஆஃப் டிசபிலிட்டியில் வருவாங்க. அவங்க வேணும்னா ஒரு ஸ்க்ரைப் போட்டுக்கலாம். அதாவது இவங்க சொல்ல இன்னொருத்தவங்க எழுதுவாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரைப் தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்து அவங்களோட அந்த ஸ்க்ரைபோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸில் வரீங்களா, அதாவது இபிசியில் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை நீங்கள் நல்லா கவனிங்க. இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க. இபிசியும் ஓபிசியும் ஒன்று கிடையாது. அதே மாதிரி இபிசியும் இடபிள்யூஎஸும் ஒன்று கிடையாது. இபிசி அப்படிங்கிறது தனி, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட குடும்ப வருமானம் 50,000 கீழே இருக்கும். பிபிஎல் கார்டு ஹோல்டராக இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய க்ரிட்டீரியா இருக்குது. மேக்ஸிமம் நம்ம சைடில் இந்த இபிசி ஹோல்டர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து நோ கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் நோ கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க.
நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து இந்தியன் ரயில்வேஸில் எம்ப்ளாயாக இருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ கரண்ட்டாக நீங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டடில் எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், ஸ்டேட் கவர்மெண்ட்டில், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லனா அதை கொடுங்க. இல்லை ப்ரோ நான் வந்து ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், வேலை தேடிட்டு இருக்கேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் நாட் அப்ளிகபிள் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த ரயில்வே அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் கொடுக்கணும். ஆதார் கார்டு நம்பர் எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கோ அந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணணும், உங்களுக்கு வந்து அந்த ஃபீ ரீஃபண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த டைமில் உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் இதில் நீங்கள் எந்த ஆதார் கார்டோட லிங்க் ஆகிருக்கிறத கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் ரீஃபண்ட் வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்கள், கல்வி தகுதி கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 10ஆம் வகுப்பு கொடுக்கணும், SSLC அதை கொடுத்துக்கோங்க. அது எந்த ஸ்டேட்டில் படிச்சிங்க, என்ன டிஸ்ட்ரிக்கு, என்ன போர்டு, அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்னால் ஸ்டேட் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன், அது மாதிரி முழுவதும் கொடுங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபுல்லாக என்ன போர்டு அது தெளிவாக உங்கள் 10th மார்க் ஷீட் மேலே இருக்கும், அதை வச்சு கொடுங்க. மெட்ரிகுலேஷனா என்ன, CBSEனா என்ன, அது போர்டை தெளிவாக கொடுங்க. 10th எப்போ வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, 10th ரோல் நம்பர் என்ன, அப்புறம் 10th சீரியல் நம்பர், ஐ மீன் சர்டிஃபிகேட் நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஆட் யுவர் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து இந்த ITI இதில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐ மீன் கிரேடு 3 வந்து காட்டுறேன். அதனால் எனக்கு இதெல்லாம் காட்டுது. நான் இந்த இடத்துல ITIன்னு கொடுத்து ITIயோட டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து இந்த கிரேடு 3க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், +2 இருக்குன்னா +2ஐ நீங்கள் வந்து ஆட் பண்ணி காட்டலாம். NACனா இந்த ரயில்வே அப்ரண்டிஸ் முடிச்சிருக்காங்களா அவங்க 10th முடிச்சுட்டு ரயில்வே அப்ரண்டிஸ் முடிச்சிருப்பாங்க, அவங்களும் தகுதி. நீங்கள் அது இருந்துச்சுன்னா அந்த NACயும் போட்டு காட்டலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து சிக்னல் 1 அதாவது கிரேடு 1க்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிகிரிஸ்லாம் வந்து காட்டும். ஓகே, ஸோ இதற்கான எலிஜிபிலிட்டி வந்து என்ன, ITI தான். ஸோ அதனால் ITI காட்டுது. ITI இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ஆட் கொடுத்துருங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட லைவ் இமேஜை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிகிட்ருக்கப்போ உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வச்சு லைவ் இமேஜ் அப்லோட் பண்ணணும். அப்புறம் உங்களோட சிக்னேச்சரையும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நீங்கள் உங்களோட செல்ஃபி இமேஜ் அப்லோட் பண்ணணும். அதுவும் வந்து கரெக்டாக ஃபேஸ் தெரிகிற மாதிரி. இந்த இடத்துல சாம்பிள் ஆஃப் ஃபியூ ரிஜெக்டபிள் சிக்னேச்சர்ஸ் இருக்குது. ஸோ மேலே பாருங்கள், ஃபியூ ரிஜெக்டபிள் ஃபோட்டோஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருக்கணும். ஓகே, செல்ஃபி மாதிரி எட்டி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து ஒரு சைடாக கண்ணாடி போட்டுக்கிட்டு மூஞ்ச முடி மறைக்கிற மாதிரி, பேக்ரவுண்டு வந்து ரொம்ப கிளம்ஸியாக அப்புறம் வந்து பிளர்ராக இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கேப்சர் லைவ் இமேஜ் இருக்குது, அதை கொடுத்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ட்வின்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, இரட்டையர்களா அப்படின்னு சொல்லி. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் எனக்கு என்ன சொல்கிறாங்க, ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோவும் என்னோடய இமேஜும் சிமிலாரிட்டி ஸ்கோரில் இல்லையா. அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ மாதிரி நம்ம இப்போ எடுக்கக்கூடிய லைவ் ஃபோட்டோ ஓரளவு நான் அதை மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதார் கார்டில் எப்படி இதாக இருக்கும், இப்போ நீங்கள் ஆதார் கார்டில் ஃபோட்டோ அப்டேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அக்செப்ட் ஆகும். அப்படி ஆகலை, நீங்கள் எத்தனை தடவை ஃபோட்டோ எடுத்தாலும் அக்செப்ட் ஆகலை அப்படின்னா ஆதார் கார்டில் உங்களோட இப்போ ரீசன்ட் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் ஃபோட்டோ எடுங்க, அக்செப்ட் பண்ணுவாங்க. 4 தடவை ட்ரை பண்ணக்கப்புறம் என்னோடய லைவ் ஃபோட்டோவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்து எப்படி ட்ரை பண்ணேன்னா என்னோடய ஃபோனை வந்து வெர்டிக்கலாக, அதாவது அப்ளை பண்ணுறப்ப ஹரிசாண்டலாக வச்சுருப்போம், வெர்டிக்கலாக வச்சு ஒரு தடவை ட்ரை பண்ண கரெக்டாக வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் ஃபோனில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து சிஸ்டம் அதில்னா உங்களுக்கு அதில் ஃப்ரண்ட் கேமரா இருக்கும், அதை நீங்கள் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லி அதை வந்து நீங்கள் டிக் கொடுத்துட்டு, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னோடய ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி என்னோடய ஃபோட்டோ மேட்ச் ஆகலையா, அதனால மேட்ச் ஆகலை, நீங்கள் வந்து கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கி அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதில் போய்ட்டு இந்த இடத்துல பாருங்கள், கெசட்டட் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் ரெக்வயர்ட் இருக்கா, அதை நம்ம கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஃபார்மேட் வருது. அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து வருது. இதை வந்து ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அவங்களோட நேமு, அவங்களோட ரெசிக்னேஷன், சிக்னேச்சர், அவங்களோட சீல்லாம் வச்சு இந்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணால் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது நம்ம தான் அப்படிங்கிறத அவங்க அப்ரூவ் பண்ணால் நீங்கள் ஃபர்தராக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் இந்த இடத்துல சைன் வாங்கினக்கப்புறம் அப்லோட் சர்டிஃபிகேட் கொடுத்தா ஃபர்தராக ப்ரொசீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் உங்களோட ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் லைவ் இமேஜ் கொடுத்தா உங்களுக்கு அந்த மிஸ்மேட்ச் வந்து ஆகாது. அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக வந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ்க்கு வந்து போயிட முடியும். ஓகே, இப்போ என்னோட ஃபர்தர் ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ண முடியல. பட் அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அடுத்து வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த கிரேடு 3 சிக்னலில் என்னென்ன போஸ்டிங்ஸோ அதை எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. அதில் 1, 2, 3ன்ட்டு நீங்கள் அப்படியே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எலக்ட்ரிக்கல்னால் அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் லெஃப்ட் சைடு வந்து ++ஆக இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரைட் சைடு அப்படியே அந்தந்த நேம் அப்படியே 1 by 1 வரும், அந்த போஸ்ட் நேம். அது மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணிவிட்டு ஃபீ பே பண்ணால் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓவர் கம்ப்ளீட்டட். ஸோ லைவ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறப்போ கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோவோடனா பிரச்சனை இல்லை, ஃபர்தராக போயிடுது. இல்லை அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ண சொல்லுது. அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கப்புறம் அதே ஒரு சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்குது. அந்த சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கெசட் ஆஃபீஸை சைன் வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணால் ஃபர்தராக ப்ரொசீட் ஆகுது. ஸோ ஆதாரில் இருக்கிற ஃபோட்டோவை முன்னாடியே கரெக்ட் பண்ணி கரெக்டாக உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஃபோட்டோவை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா மேட்ச் ஆகிரும், ஈஸியாக ப்ரொசீட் ஆகிடலாம். என்னோடது அப்டேட்டில் இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கிற ஃபோட்டோக்கும் அதுக்கும் மேட்ச் ஆகாதனால எனக்கு இந்த ப்ரொசீஜர்ஸ் வருது. ஓகே, சரி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என் கமெண்ட்லேயும் இன்ஸ்டாலையும் கான்டெக்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாட்டா.